கண்டினியூஸாவே நம்மளோட சேனல்ல நீங்க நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரெசிபிஸை கொடுக்குற கிச்சன் வந்து நம்ம டூரா எடுத்து போடலான்னு தான் இன்னைக்கு கிச்சன் டூரோட உங்ககிட்ட வந்திருக்கிறேன். கண்டிப்பா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க கிச்சன் டூர்னு. இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 8x 8 சைஸ் உள்ள நான் மாடுலர் இந்தியன் கிச்சன் தான். இந்த கிச்சன்ல நாங்க எப்படி ஸ்பேஸ் சேவ் பண்ணி திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு இடையில சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் அதை வந்து செஞ்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கிரைண்டர் வந்து வச்சிருக்கிறோம். கிரைண்டருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஆணி எடுத்து செட் பண்ணுற போர்டும் மரமெல்லாம் வந்து தொங்க விட்டுருக்குறோம். அதுக்கு மேலேயே ஒரு ஷெல்ஃப் வந்து இருக்குது. இந்த ஷெல்ஃப் வந்து சிமெண்ட்ல ரெடிமேடாக அவங்களே வந்து கொண்டு வந்து வச்சு கொடுப்பாங்க. நம்ம சொன்னோம்னா அது மாதிரி செட் பண்ணானதான் இந்த ஷெல்ஃப். பெரிய ஒரு ஷெல்ஃப் தான். அதில் 3ஆ வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த கடைசி இருக்கிற இடத்துல மேலே வந்து நாங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணாத பழைய சொம்பு பிளேட் வந்து வச்சுருக்குறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் அதிகமாக ஏதாவது கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பில் வைக்கிற மாதிரி, அதாவது அந்த கறி பிடிக்கிற மாதிரி இருக்கிற பாத்திரம் எல்லாமே இந்த 2 ஷெல்ஃபில் வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பால் வைக்கிறது, சாதம் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் டீ போடுற அந்த குண்டா இதெல்லாமே இங்கே வந்து வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்வர் ஐட்டமாக தான் வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்வர் ஐட்டம்ஸு. இது வந்து நம்ம ஏதாவது குழம்பு இது மாதிரி உள்ளது வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த சைடு ஃபுல்லாகவே நாங்கள் வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அடுக்கடுக்காக கடாய் வந்து வச்சுருக்குறோம். எல்லா சைஸ்லேயுமே கடாய் வந்து இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பாலெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வச்சுருவோம் அந்த பாத்திரத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டம்ளரு, சொம்பு, அதுக்கப்புறம் இது மாதிரி பாத்திரமெல்லாம் வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து போட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சோம்னா ஸ்டோரேஜ் அதிகமாயிரும், அதிக இடம் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று நிறைய பாத்திரம் வந்து போட்டு வச்சுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்டெல்லாம் வச்சுருக்குறோம். பிளேட்டுகள்லாம் வந்து வச்சுருக்குறோம். அப்படியே இந்த ஷெல்ஃப்லேருந்து ஒட்டி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரண்டி எல்லாம் போட்டு வைக்கிறது, பிளேட் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரேக் வந்து வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் ரேக்குக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம எண்ணெய் கழுகிட்டு அதில் மேலே வச்சோம்னாலுமே தண்ணி எல்லாம் ஸ்பில் ஆச்சுனாலும் கீழே வந்து சிங்க்ல வந்து விழுந்துடும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நாங்கள் வீடு இங்கே கட்டி 8 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்தே இந்த ஸ்டோரேஜ் ரேக் வந்து இருக்குது. இது வரைக்குமே துருவோ வேறு எதுவுமே ஆயிட்டு இல்லை, அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் சாதத்துக்குள்ள கரண்டி, அதுக்கப்புறம் தோசை கரண்டி, இது மாதிரி ஃபில்ட்ரு, நிறைய இது மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். பாட்டில் க்ளீன் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷு, அரிப்பி, இது மாதிரி எல்லாமே இதில் வந்து இருக்குது. இட்லி ஊற்றுற தட்டு, பின்ன சாதம் வைக்கிற அந்த குண்டாவோட தட்டுகள் எல்லாமே பேக்கில் வந்து வச்சுருக்கோம். ரேக் கீழே சிங்கு கிட்ட பார்த்தீங்கன்னா வைப்பரும் வேஸ்டெல்லாம் போடுறக்குள்ள பாக்ஸும் பாத்திரங்கள் கழுவுறக்குள்ள சோப்பும் வந்து வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சிறகிற மாதிரி ஒரு இதுவும், நாங்கள் அடுப்பில் தான் சாதமெல்லாம் வைக்கிறதுனால கறி பிடிக்கும். அதை வந்து டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து வைக்க முடியாததுனால இது மாதிரி பெரமனன்னு சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். இது தொங்க விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாதா மெட்டல் வேலையில் இது மாதிரி எஸ் மாதிரி வளைச்சிட்டு நம்ம இதில் ஹூக் போட்டு விட்டுட்டோம்னாலே போதும். நிறைய பொருள் இதில் வந்து தொங்க விடலாம். நீங்களும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் நமக்கு தொங்க விடுற மாதிரி இருக்குதோ அது மாதிரி வந்துட்டு இது மாதிரி எஸ் ஹூக்கில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ரேக் இருக்குதல்ல, இதுக்கும் பக்கத்தாடியே வந்துட்டு விண்டோ இருக்குது. விண்டோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டவ்வு வந்து இருக்குது. ஸ்டவ்வுமே வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டவ் தான். நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஸ்டவ்வும் வாங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கும் இந்த சைடு, அதாவது சிங்க்குக்கும் பக்கத்தாடி வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கோம். பக்கத்தாடியே வந்து இங்கே ஒரு ஃப்ளாஸ்க் வந்து காட்டுக்கெல்லாம் டீ எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தாடியே இடிகள் வந்து வச்சுருக்குறோம். ஸ்டவ்வுக்கு பக்கத்தாடி பார்த்திங்கன்னா
ஆயில் பாட்டில்ஸ் இருக்குது, நெய் பாட்டில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் தேய்க்கிற அந்த ப்ரஷ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் வைக்கிறக்குள்ள ஸ்டாண்டு வந்து வச்சுருக்குறோம். இது வந்து உப்பு ஜாடி, உப்பு ஜாடிக்கு கீழேயே பணியாரக்கல் வச்சுருக்குறோம். தோசைக்கல் வந்து இந்த இடையில வச்சுருக்குறோம். இங்கேயும் வந்துட்டு ஒரு அழகுக்காக மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கிறேன். எங்களோட சிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற அரிசி ட்ரம்மு வந்து வச்சுருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெங்காயம், உருளைக்கிழங்கு, இது மாதிரி காய்கறி எல்லாமே இந்த 2 வெஜிடபிள் ஸ்டாண்டில் தான் போட்டு வச்சுருக்குறோம். மற்றபடி கேரட், பீன்ஸ் இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அரிசியும் வந்து வச்சுருக்குறோம். அதுக்கும் பக்கத்தாடி சிலிண்டர் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் பார்த்துருப்பீங்க. கவுண்டர் டாப்புக்கும் மேலே வந்துட்டு இது மாதிரி நான் இந்த சைடு ஆப்போசிட்டில் காட்டின மாதிரியே ஒரு ஷெல்ஃப் வந்து இருக்குது. இந்த ஷெல்ஃபில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு இந்த லைன், அதாவது இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக தினமும் யூஸ் பண்ணுற எல்லா க்ரோசரிஸ் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது. கடுகு, சீரகம், வெந்தயம், குருமிளகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அது மாதிரி எல்லா க்ரோசரிஸுமே இந்த லைனில் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற சம்படமெல்லாம் வச்சுருக்கிறோம். இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் வச்சுருக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது மாதிரி தேன், அது மாதிரி உள்ள பொருள் எல்லாமே இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு, உப்பு, சர்க்கரை இது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற ஒரு ஜார் வந்து இருக்குது. அது வந்து ஜூஸ் ஜாருங்காட்டி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால அந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 குக்கர் வந்துட்டு வச்சுருக்கிறோம். பக்கத்தாடியே இந்த வரமிளகாய் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 வாளி மாதிரி வச்சுருக்கோம். அந்த இடமும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல பனானாவெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஒரு போர்டும், அதுக்கப்புறம் ரேராக யூஸ் பண்ணுற இந்த கத்தியெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மேலே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேராக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரமெல்லாம் வந்து மேலே வச்சு எங்களோட பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப்புங்கிறதுனால. இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன வச்சுருக்குறோன்னா எல்லாம் ஊற்றுறக்க வேண்டி ஒரு பவுலும் வந்து வச்சுருக்குறோம். இந்த மிக்சிக்கு மேலேயே எங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியெல்லாம் வந்து ட்ரம்மில் ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ இந்த கவுண்டர் டாப் இதோடு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் முடிஞ்சதுக்கு பக்கத்தாடியே எங்களோட பேக் சைடு டோர் வந்து வந்துடும். இந்த டோரில் வந்துட்டு ஒரு சின்னதாக கயிறு மாதிரி கட்டி விட்டுருக்குறேன். இதில் வந்து நாங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற கிளாத் வந்து போட்டு வச்சுக்குவோம். அது வந்துட்டு தினமும் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இந்த இடத்துல போட்டு டோர் முடிஞ்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கடப்பு கல்லில் செஞ்ச ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஷெல்ஃபில் என்னெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோங்கிறத பார்க்கலாம். இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு மேலேருந்து பார்க்கலாம். இந்த ஷெல்ஃபில் ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு ஒரு புளியாங்கொட்டை போட்ட வச்சுருந்தா ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறோம். இது வந்து எப்போவுமே சீசனில் வந்து கிடைக்கும் புளியாங்கொட்டை, அந்த டைமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளி, அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணுற அந்த ஜல் செய்கிற அந்த ஒரு பாத்திரம், அது வந்துட்டு மேலத்து லைன் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரங்க, சம்படம், இது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த சைடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த சம்படம் எல்லாமே நாங்கள் க்ரோசரிஸ் பாக்ஸில் போட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் இந்த சம்படத்தில் வச்சுருவோம். இது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறக்குள்ள சம்படம், பின்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருளெல்லாம் இருந்ததுன்னா இந்த சம்படத்தில் வந்து போட்டு வச்சுருவோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் வைக்கிறது. இது வந்து வேப்பெண்ணெய் வந்துட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலு, ஹேர் ஆயிலு, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நாங்கள் வச்சுருக்கோம். கீழே நம்ம ஆயில் பாட்டில் வைக்கும்போது எப்படியுமே கீழே ட்ரே வைக்கலன்னா ஆயிலெல்லாம் கீழே வந்து ஸ்பில் ஆகும். அதனால் வந்துட்டு ஒரு ட்ரே வச்சுட்டு, அதுவும் இந்த நம்ம காளானெல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற அந்த பாக்ஸ் தான் வந்து வச்சுருக்கிறேன். அந்த பாக்ஸ் வச்சுட்டு அது மேலே வந்து ஆயில் பாட்டில் வந்து வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் வாங்கும்போது இப்படி உள்ள பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு மெடிசன் வாங்கும்போது கிடைக்கும், அந்த பாக்ஸில் தான் வந்து சோப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் நிறைய வாங்குறதுனால அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஷாம்பு இதெல்லாம் நம்ம பல்காக வாங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 2 பாக்ஸில் வந்துட்டு சோப்பு, ஷாம்பு அது மாதிரி உள்ளதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கோம். ரொம்ப வந்து கசகசான்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த ஒரு பாக்ஸ்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத பாக்ஸஸ் எல்லாம் வந்து இருக்கும், அது மாதிரி பாக்ஸஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். இங்கே வந்து ரேராக யூஸ் பண்ணுற டம்ளரெல்லாம், யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி டம்ளரெல்லாம் வந்து வச்சுருக்குறோம். இந்த இடத்துல நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸஸ், டிஃபன் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறோம். இங்கே வந்து ஒரு கெட்டில் வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வினிகர் பாட்டிலும், இது வந்துட்டு ஆயில் சோப்புன்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஆயிலே ரெடி பண்ணுற வேப்பெண்ணெய் சோப்பு. இது வந்து துணியெல்லாம் துவைச்சோம்னா நல்லா வந்து அழுக்கு போகும். அதனால் இது வந்து 2 பார் வந்து வாங்கி வச்சுருக்குறோம். அழுக்கு போகும், அதனால் இந்த 2 பார் வந்து வாங்கி வச்சுருக்குறோம். இது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குக்கர். இது வந்து அந்த ஷெல்ஃபில் வைக்க முடியாதனால இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறோம். பின்ன ஒரு கேனு, அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது வந்துட்டு பல்காக உள்ள மிளகாய் தூள் வந்து வச்சுருக்குறோம். எங்கள் காட்டிலேருந்து மிளகாய் எல்லாம் பறித்து காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி இப்படி பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாம் அது வந்து இங்கே வச்சுருக்குறோம். ரூமில் போட்டிருக்கிற ஷெல்ஃபு, சிங்க்கு எல்லாமே இந்த கடப்பை மெட்டீரியல் தான். இது வந்து நல்லாவே வெயிட் வந்து நல்லா தாங்கும். எங்களோட இந்த சின்ன நான் மாடுலார் கிச்சன் வந்து எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிச்சனுக்கு மேலே வந்துட்டு சன் சைடு இருக்குது. அதுவுமே வந்து ஒரு எல் ஷேப்பில் தான் இருக்குது. அதில் வந்து நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரமெல்லாம் மேலே வந்து வச்சுருப்போம். நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம், இதில் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளவு சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதை நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இனியும் நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்ககிட்ட நான் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.